ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என் லைஃப்பில் வந்து சாய்பாபா சாமினால நடந்த மிராக்கிள் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதை தான் வந்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது மதுரையில் என்னோடய சொந்த ஊர் மதுரை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது மதுரையில் வந்து எங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அங்கே வந்து ஒருத்தவங்கள்ட்ட விட்டுட்டு வந்திருந்தோம். இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஊருக்கு வந்தாச்சு. நாங்கள் நம்பர் கேட்குறோம். நாங்கள் ஊருக்கு வரும்போது அதை வாடகைக்கு விடலை. அதுக்கடுத்து வந்து நாங்கள் அவங்கள பார்த்துக்கிற சொல்லிவிட்டு நாங்கள் ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஆள் பார்த்து வாடகைக்கெல்லாம் விட்டுட்டாங்க. நம்பர் வந்து நாங்கள் கேட்குறோம். நம்பர் வந்து எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியே போயிட்டுருக்குது. அதுக்கடுத்து வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் நம்பர் வாங்குகிறோம். நம்பர் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அந்த வாடகைக்கு விட்ட அவங்கள்ட்ட வந்து நாங்கள் பேசுகிறோம். இந்த மாதிரி வந்து இந்த மந்த் வாடகை நீங்கள் கொடுக்கவே இல்லை, வாடகை நீங்கள் வந்து போடல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஆள் விட்டிங்களா, அவங்க வந்து லீஸுக்கு விட்ருக்காங்க உங்கள் வீடை, இந்த வீடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கு பயங்கர ஷாக்கு. நீங்கள் சம்பாரித்த வீடு, உங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவங்க வந்து இன்னொரு ஆள்கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுத்து அவன் மிஸ்யூஸ் பண்ணி அந்த வீடை வந்து லீஸுக்கு விட்டுட்டு ரூபாய் வாங்கிட்டு, லட்சக்கணக்கில் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான். எங்கள்கிட்ட நாங்கள் கஷ்டப்பட்டு நம்பர் வாங்குகிறோம். நம்பர் வாங்கி பேசும்போது இந்த மாதிரி வந்து உங்கள் வீடை லீஸுக்கு நாங்கள் வந்து விட்டுட்டு வந்த ஆள் வந்து பொறுப்பான ஆளாக தான் எங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டாங்க. அதனால் அவங்கள்ட்ட விட்டுட்டு வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா, அவங்க இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அவங்க வந்து லீஸுக்கு விட்ருக்கான். அந்த பர்சன் வந்து லீஸுக்கு விட்டுட்டு ரூபாயை வாங்கிட்டு போயிட்டான் லட்சக்கணக்கில். நாங்கள் ஃபோன் பண்ணி இவங்கள்ட்ட வாடகை கேட்கும்போது உங்கள் வீடு லீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு பயங்கர ஷாக்கு. எனக்கெல்லாம் பயங்கர டிப்ரெஷன். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குள்ளே பட்ட கஷ்டம் அவ்வளோ. பயங்கர டிப்ரெஷன் ஆகிடுச்சு. என்னடா பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயங்கர வந்து ஷாக்கு, டிப்ரெஷன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே தெரியல. நாங்கள் இங்கேருந்து வர முடியாத சூழ்நிலை வேறு. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு ட்ராமா நடந்துச்சு. அந்த லீஸுக்கு விட்ட பர்சனை கையும் களவுமாக பிடிச்சதுக்கப்புறம் காலில் விழுந்து ஒரு சீனு, இந்த மாதிரி நிறையா வந்து ப்ராப்ளம்லாம் நடந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து யூடியூப் வந்து அப்போ வந்து பார்க்கும்போது எனக்கு ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி இருந்துச்சு, நீ சாய்பாபா சாமியை கும்பிடுங்க அப்படின்னு. உடனே நான் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சாய்பாபா சாமி கோயிலுக்கு போயிருக்கோம். அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. பட் வந்து அது ஞாபகத்தில் இல்லாத அளவு டிப்ரெஷனில் இருந்தேன். ஏன்னா வந்து ப்ராப்பர்ட்டி லீஸ்க்கு எவனோ விட்டுட்டு போயிருக்கான்றதுனா எப்படி இருக்கும், அந்த ஒரு ப்ரெஷர் எப்படி இருக்கும், அந்த டிப்ரெஷன் எப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபோட்டோ இருக்குன்னு கூட ஞாபகத்தில் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது மனசில் நான் அப்படியே நினச்சிட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போது என் பையன் சொன்னான், இந்த மாதிரி வந்து அம்மா நான் வச்சுருக்கேன், ஊதுபத்தி டப்பாலேருந்து நான் பிரித்து அந்த இதை கட் பண்ணி வச்சுருக்கேன், நீ வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து என்னோடய பையன் கொடுத்தாங்க. அதை வாங்கி நான் வந்து செலஃபோன் டேப் போட்டு ஒட்டி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஊதுபத்தி டப்பா அந்த அந்த சாமி ஃபோட்டோ மட்டும்தான் இருந்துச்சு. சாய்பாபா ஃபோட்டோ லேமினேட் பண்ணலாம், பிரிண்ட் கொடுத்து லேமினேட் பண்ணலான்ற அந்த அளவுக்கு கூட டிப்ரெஷனில் இருந்ததுனால யோசிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. கஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்கியிருப்போம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஒரே ஒரு கார்டை வச்சு என்னடா இது சாமி ஃபோட்டோ கூட இல்லையேன்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே இருந்திருக்கு. பட் எங்கேயோ இருந்திருக்கு, அது ஞாபகத்தில் இல்லை. அந்த சாமி ஃபோட்டோவை மாத்திரம் வச்சு சாமி கும்பிட்டுட்டே இருந்துட்டு இருக்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கடையிலேருந்து கிஃப்ட்டு வருது. நாங்கள் வந்து வேறு ஏதோ வாங்கினோம், அதுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க சாய்பாபா சாமி ஃபோட்டோ. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ வச்சு கும்பிட ஆரம்பித்தாச்சு. ஒரு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி எங்களுக்கு அடுத்து கிளியர் ஆச்சு. இதுதாங்க எங்கள் லைஃப்பில் நடந்த மிராக்கிள். சாய்பாபா சாமினால் நடந்த மிராக்கிள் இது. நிறையா மிராக்கிள் நடந்திருக்கு. அதில் சாய்பாபா சாமியோட மிராக்கிள் வந்து இது உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுன்னு நினச்சேன். உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கும். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. ரொம்ப நன்றி.